காடியை குடிக்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கும். எங்கே அப்படின்னா யோவான் 19:28 இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு குரூசிஃபைடு சிலுவையில் அடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஈசோப்பு தண்டில் காடியை தோய்த்து அவருக்கு தாகம் சொன்னோடனே குடிக்க கொடுத்தாங்கன்னு வாசிக்கிறோம். இந்த காடி அடிக்கடி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் சில இடங்கள்லாம். இந்த காடினா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இந்த காடி அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு கசப்பான திராட்சை ரசம், வினிகர், லைக் ஏ வினிகர். இப்போ வினிகர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வினிகரை நம்ம குடிக்க முடியுமா? அப்படி ஒரு சுவை தான் அது, அந்த டேஸ்ட்டு தான். இப்போ ராவான அதிக புளிப்பு சுவை உள்ள ஒரு திராட்சை ரசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்துட்டு நேரடியாக குடிக்க முடியாது. நம்மளாம் வீட்டில் வந்து இந்த கிசான் ஸ்குவாஷ்லாம் யூஸ் பண்ணுறோம். மேங்கோ, ஆரஞ்சு, ஆப்பிள், பைனாப்பிள், கிரேப் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு கிளாஸில் டம்ளர் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அந்த ஸ்குவாஷ் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா குடிக்க நல்லாயிருக்கும். ஆனால் நேரடியாக அதை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. உள்ளே இறங்காது, தொண்டையெல்லாம் அறுக்கும். ரொம்ப அது கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸு. அது யாருக்கும் அதை விரும்ப மாட்டாங்க. இதே மாதிரி இந்த ரோமர்கள் ஆட்சி பண்ண அந்த காலத்தில், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யாருக்காவது தண்டனை கொடுக்கணும், யாரையாவது பனிஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தாகம் எடுக்கும். கண்டிப்பாக தாகம் எடுத்த தண்ணி கொடுக்காம அதுலேயும் அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு, அவங்கள வந்துட்டு வெறுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காடியை தூக்கி குடிக்க கொடுத்துருக்கானுங்க. அதை யாருமே குடிக்க முடியாது. இது ஒரு பெரிய கொடூரமான தண்டனையாக இருக்கும். அவன் தாகத்தில் ஏற்கனவே இருப்பான், இன்னும் கொஞ்சம் இது உள்ளுக்குள்ளே போச்சு அப்படின்னா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அவனை வேதனைப்படுத்தும். இதுக்காக தான் இந்த காடியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ரோமர்கள் அந்த அதிகமான வெப்பநிலையை, இஸ்ரேல் மாதிரி இருக்கிற தேசத்தில் அதிகமான வெப்பநிலையை தாக்கு பிடிக்கணும். அவனுக்கு புது அனுபவம். அவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவனுக்கும் தாகம் தணியணும், எனர்ஜியும் கிடைக்கணும். அதுக்கு போஸ்கா அப்படின்னு இதை வச்சு ஒரு ட்ரிங்க், இந்த ஸ்குவாஷ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த காடி கொஞ்சம் இவ்வளோ தண்ணி, சம் வாட்டர்னு ஒரு ரேஷியோ, இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சானுங்க அப்படின்னா அவனுக்கு தாகம் தணிஞ்சிரும், நல்ல ஒரு ஆக்டிவாக எனர்ஜியாக இருப்பானுங்களா, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த காடியோட தன்மை. இன்னைக்கு காடியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ.